இப்போ ஒரு அலுவலகமோ ஒரு நிர்வாகமோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக வந்துட்டு அதனுடைய நிர்வாகத்தினுடைய அடையாளமாகவோ இல்லை முதல் போடக்கூடியவரோ வேற ஒருத்தர் இருப்பார். நிர்வாகத்தை நடத்துகிறவங்க வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த நிர்வாகத்தை தன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறவர் வந்து ஏதாவது ஒரு சிக்கல் பண்ணும்போது இந்த கூண்டோடு இந்த டீம் அப்படியே தூக்கிட்டு போய் பக்கத்து கம்பெனிக்கு வித்துறது இல்லை பக்கத்து கம்பெனிக்கு போய் சேர்ந்துறதுங்கிற ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். நம்ம எல்லா இடங்கள்லையும் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும் சொல்லுங்க. அப்படி ஏதாவது இவருக்கு ஏதாவது பிளான் இருக்குதா உள்ள புஷியானதுக்கு? இதுவே 6% தாண்டாதுன்றாங்க. அவர் பிரிச்சுட்டு போனா நான் 2% வச்சு அவர்னு செய்வார். இல்லை ஆனால் மக்கள் அந்த கணிசமான ஒரு நிர்வாகிகள் கூட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கூட்டத்தை பிரித்து கொண்டு போயிடலான்ற மாதிரி ஏதாவது. விஜய் கட்சிக்கு விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே விஜயை பார்த்து கொண்டாடிய சீரடித்த ரசிகர்கள் தான். அந்த அந்த விஜய்ங்கிற ஒரு முகத்துக்கு தான் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க. புஷியானது பின்னாடி போயிடுவாங்களா அப்படியும்? ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா புஷியானது பின்னாடி தான் நிற்கிறாங்க. நிர்வாகிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும், ரசிகர்கள் தொண்டர்கள் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? எப்படி அவர் பின்னாடி போவாங்க? இப்போ இவர் சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் 10 மாவட்டத்துக்கு நிர்வாகிகள் போட்டிருக்கிறாரு, 10 மாநில அளவில் பொறுப்புகள் போட்டிருக்கிறாரு. புஷியானது போனாருன்னா அவங்க போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த விஜயை பார்த்து நிற்கக்கூடிய கூட்டம் எப்படி விஜய்க்கு பின்னாடி அவங்க விஜயை விட்டுட்டு புஷியானந்தானா எப்படி புஷியானந்த பக்கம் போவாங்க? அந்த மாதிரியான ஒரு பெரிய வேலைகள்லாம் இது புஷியானந்த் செய்ய மாட்டார். ஆலமரத்தின் அடியில் இருந்தால் தான் நிழல்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். உண்மைதான். ஆனால் வந்துட்டு அவர் ஆலமரத்தையே ஆட்டி பார்க்கறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காருல்ல. ஆலமரத்தில் ஒரு கிளையை பிடிச்சி நம்மளும் மேலே ஏறணும்னு பார்க்குறாரு.